வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் பசுமை சீனிவாசன். இன்று தமிழர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். குறிப்பாக நம் தொப்புள் கொடி உறவுகள் இலங்கையிலே இந்த நாள் ஒரே நாளில் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்த சிங்கள இராணுவம் கொன்று குவித்த நாள். நம் தொப்புள் கொடி உறவுகள், நம் அக்கா, தங்கை, அண்ணன், அப்பா, அம்மா எல்லாம் துடிதுடித்து இறந்த தினம் என்று ஒரே நாளில் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வர வச்சு முள்ளிவாய்க்கால் இடத்துல வந்து மிகப்பெரிய குண்டுகள்லாம் ஏவி நம்ம தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள். 200 நாடுகளில் உலகத்தில் தமிழ் சங்கம் உள்ளது, தமிழர் உள்ளது. ஆக ஏதோ ஒரு வகையில் தமிழர்களை அழிக்க வேண்டும் என ஒரு விஷயம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம் தொப்புள் கொடிகள் இறந்த தினம் என்று. குறிப்பாக உலகத்திலே மிகப்பெரிய வருத்தம் என்னவென்று கேட்டால், அவர்கள் அங்கிருந்து தப்பித்து இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள், நம் தொப்புள் கொடி உறவுகள், நம் தமிழர்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு இங்கு அகதிகளாக, தன் சொந்த தாய் மண்ணில் அகதிகளாக வாழுகிறார்கள். அவர்களுக்கென தனி குடிசை அமைத்து, நீங்கள்லாம் அகதிகள் என்று நம் தேசத்தில், நம் நாட்டில், நம் தமிழ்நாட்டில் நம் தமிழர்களே அகதிகளாக இன்றைக்கு பட்டியலை அடக்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கு தனி ரேஷன் கார்டு கொடுத்து அவர்களை பார்க்கின்ற ஒரு அவல நிலை நீடிக்கிறது. உலகம் முழுவதும் இந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் எங்கெங்கோ பஞ்சம் பிழைக்க சென்று விட்டார்கள். ஆக நம் தொப்புள் கொடி உறவு நம் மண்ணிலே நம் கண் முன்னால் அவர்கள் அகதியாக இருப்பது இந்த நாளில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறி திருப்பூரில் 3 மாடி கட்டி வாடகை விட்டவனெல்லாம் இன்றைக்கு இந்திய குடியுரிமை ஆதார் அட்டை முதல் கொண்டு போலியான முறையில் வாங்கி இங்கே குடியிருக்கிறான். ஆனால் நம் நாட்டு தமிழர்கள் இங்கே அகதிகளாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது. ஆகையால் ஏதோ ஒரு நோக்கம், இந்த தமிழ் இனம் அழிய வேண்டும் என்பதிலே ஒரு குறிப்பிட்ட நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து தமிழர்கள் மீது, தமிழ் மீதும் தாக்குதலை கொடுத்து வருகிறது. அங்கு மட்டும் இல்லாமல் இங்கேயும் அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஆகையால் அவர்கள் நோக்கம் தமிழ் இனம் ஒன்று இருக்கவே கூடாது என்பதுதான் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆகையால் இந்த நாளில் அந்த ஆத்மாக்கெல்லாம் சாந்தி அடைய வேண்டும். இனி உலகத்தில் இது போன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறக்கூடாது. தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும். ஆகையால் அவர்களும் மனிதர்கள்தான், அவரையும் வாழ விடுங்கள் என்று நேரத்திலே உலகத் தலைவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டு தமிழர்கள் ஒற்றுமையோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த நோக்கம். ஆகையால் இந்த நாளில் அந்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நன்றி.